விஜயகாந்தை எடுத்துக்கிட்டா அவர் பாராட்டுக்குரியவர். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அதிகாரத்தில் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கூட நான் ஒரு மாற்றா வருவேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மைக்கு ஒரு ஆளுமை வேணும். அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த். முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியே கொடுத்துருவோம். கிருஷ்ணன் பையன் யாரு தெரியுமா? கிருஷ்ணன் இங்க பாருங்க, அந்த பெண்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கழட்டி வச்சிருந்த துணிமணிகளாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா கிருஷ்ணா குடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளைய. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேர் என்ன? அவன் சொல்லல, ஆபத்து வர இடத்துல நான் அவதாரம் எடுப்பேன். அது மாதிரி இது ஒரு அவதாரம், இது ஒரு அவதாரம். அநீதி அக்கிரம இடத்துல நான் மாயோனுடைய வாரிசு, நான் நிற்பேன். இருக்கு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு, அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இங்க வா, ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்து, நான் நடுநிலை. வணக்கம். வணக்கம். ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க எங்கூட எனக்கு துணையா இருக்குது. எல்லாரையும் படிக்க வச்சுட்டார் ஐயா கருணாநிதி. திராவிடம் ஐயா ஸ்டாலினை படிக்க வைக்கலையே ஒழுங்கா. சும்மா பேசும்போது பரவாயில்ல, தடுமாறிட்டான. பார்த்து படிக்கும்போது அந்த வகையில இது எதற்காக இந்த காசு வச்சு என்ன பண்றாருன்னு நினைக்கிறீங்க? சேமிச்சு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு, அப்படிதான் இந்த அறக்கட்டளை இந்த ட்ரஸ்ட் உருவாக்குனாரு. பெரியார் தடல இருக்குது. அந்த எளிய மகனுக்கு நீங்க போயிட்டு 100 கோடியில அவர் இருந்தா அந்த தடியாலே அடிச்சு உங்களை கொண்டுருவார். இது ஏற்கிறீங்களா? பெரியாரை அவமானப்படுத்துறதா, அது பெருமைப்படுத்துறதா? பெரியாரை போற்றுவது பெரியாருடைய கோட்பாடு, அவருடைய எளிய வழியில் நடக்கிறது. அதானே? நீங்க அதை விட்டுட்டு அவர் பெரியாரு பேசினாரு, பெரியாரு சாதி ஒழிப்பு பேசினாரு, பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவால்? பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டியா வர? நீ வரவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே பொம்பலை கொல்லி போட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள். நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா, நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா? இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சான். டேய் இவாடா, என்ன நீ படிக்க வச்ச? பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா? கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம். அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது. இதாண்டா 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம். இதாண்டா இதாண்டா பெண்ணிய உரிமை. இன்னைக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. என்னாலெல்லாம் இவரை பற்றியெல்லாம் பேச முடியாது சாமி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்னொருத்தர் பேசுகிறாரு, வேணா நீங்கள் கேளுங்க, நான் தூங்குறேன். குட் நைட். பாவி
தம்பிகளுக்கு இவங்க அண்ணனுடைய லட்சணம் தெரியணும், அவனுடைய யோகியதை புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம சொல்றோம். ஆக இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக சீமான் திமுகவுக்காக இந்த வேலை செய்வது போல ஆடக்கூடிய நாடகத்தை திமுக தலைமையானது நம்பிவிடக் கூடாது. ஏன்னா இந்த எச்ச பையன் அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் இந்த வேலை செய்வான். இந்த வழக்கிலிருந்து தப்பித்த அடுத்த நாளே பார்ப்பனரோடு கைகோத்து கொண்டு பாஜகவோடு கைகோத்து கொண்டு பழையபடி தன்னுடைய திமுக ஒவ்வாமைய, திமுக எதிர்ப்பு அரசியலை 100% இவன் கையில் எடுப்பாக. குறைந்தபட்ச நேர்மையற்ற, அறமற்ற, எந்தவித நல்ல விழுமியங்களும் அற்ற இந்த கேடுகட்டவன திமுக தலைமையானது ஒரு நாளும் நம்பிவிடக் கூடாது. திமுக தலைமையானது இவனை நம்புவதற்கு 99.9% வாய்ப்பு கிடையாது. அந்த 0.1% இந்த விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். ஆக எப்படி இவன் திமுகவை பயன்படுத்தி கொண்டு இவனுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிட்டு திமுகவை கழட்டி விட்டுட்டு பழையபடி பாஜகவோடு கைகோக்கலாங்கிறத ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்கானோ, அதே போல இவனை ஆதரிப்பது போல நடித்து நாளைக்கு இவனை அதே மாதிரி கைவிட்டு இந்த இன துரோகியை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் திமுக தலைமை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் வாயிலாக நாம் வேண்டுகோளாக விடுக்கிறோம். ஆக எது எப்படியோ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளிக்காக இவன் பின்னாடி நிற்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செஞ்சு இந்த திருட்டு பையனுடைய யோகியதையை புரிஞ்சு இன்னைக்கே தப்பிச்சு ஓடிருங்க. இவனுடைய 420 வேலைகளை புரிந்து கொள்ள முடியாம சீமானின் ரசிக குஞ்சுகளாக நீங்க தொடர்வீர்களானால் உங்களையும் உங்களுடைய இளமையையும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் எந்த சக்தி வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்க விரும்புறேன்.